75வது ஆண்டு சின்மய அமிர்த மகோத்சவம். கோவையில் சின்மயா இயக்கத்தின் 75வது ஆண்டு சின்மய அமிர்த மகோத்சவத்தை கொண்டாடும் வகையில் சின்மயா மிஷன் கோவையில் 108 சமஷ்டி ஸ்ரீ ஹனுமன் சாலிசா ஹோமம் என்கிற உலகம் முழுவதும் நடைபெற்று வரும் கூட்டு பிரார்த்தனை முறையில் வருகின்ற 15ஆம் தேதி சிவராத்திரி அன்று வடவள்ளியில் உள்ள மருதம் விளையாட்டு அரங்கத்தில் சின்மயா மிஷன் சிறப்பு ஏற்பாட்டில் நடைபெற உள்ளது. அதனையொட்டி செய்தியாளர் சந்திப்பு கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இயங்கி வரும் சின்மயா வித்யாலயா நிகேதன் பள்ளியில் நடைபெற்றது. இதுகுறித்து நிர்வாகிகள் சுவாமினி, சம்பிரதிஷ்டானந்தா, சின்மயா மிஷன் தலைவர் சங்கீதா வாரியார், செயலாளர் TR ராமகிருஷ்ணன், ஒருங்கிணைப்பாளர் வேணுகோபால் ஆகியோர் கூறியதாவது: கோவையில் 108 சமஷ்டி ஸ்ரீ ஹனுமன் சாலிசா ஹோமம் வருகிற மகா சிவராத்திரி அன்று நடைபெற உள்ளது. இதில் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று 1 லட்சத்திற்கும் அதிகமான முறை ஹனுமன் சாலிசாவை பாராயணம் மற்றும் ஹோமம் செய்வதால் பரமசிவனின் புத்திரன் மற்றும் சூரிய பகவானின் சீடன் மற்றும் ஸ்ரீ ராமபிரானின் பக்தரான ஸ்ரீ ஹனுமனின் பேரருளை பெற முடியும். மேலும் உடல் நலன், உள தூய்மை, உலக நன்மை ஆகிய உயரிய நோக்கத்திற்காக நடத்தப்படும் இந்த ஹோமத்தில் அனைவரும் பங்கேற்று பயன்பெற சின்மயா மிஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹோமத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு தேவையில்லை, அனுமதி இலவசம். ஹோமத்தில் பங்கேற்க விரும்புபவர்கள் நுழைவுச் சீட்டை பெற்றுக்கொள்ளவும் அவர்களின் வசதிக்கேற்ப உங்கள் 45 நிமிடங்களை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தனர். சின்மயா மிஷன்ல தன்னுடைய 75வது வருடம் அர்ப்பணிப்பு சமூகத்துக்கு இந்த வருடத்தை அமிர்த மகோத்சவம் அப்படின்னு ஒரு கொண்டாட்டமாக உலகம் முழுதும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ நம்மளுடைய கோயம்புத்தூர் சின்மயா மிஷன் சென்டரில் இப்போ நமக்கு வர ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமஷ்டி மகா ஹனுமான் சாலிசா ஹோமம். இந்த ஹோமமானது மகா சிவராத்திரி என்ற அந்த ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கு 15ஆம் தேதி பிப்ரவரி மாதம் மருதம் ஸ்போர்ட்ஸ் அரீனா அப்படின்ற இடத்துல எல்லா கோயம்புத்தூர் மக்களும் ஒன்னா சேர்ந்து ஹனுமான்ஜியை வழிபடும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹோமத்தில் ஹனுமான் சாலிசா அப்படின்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சித்த கிரந்தம் நூலானது எடுத்து அதில் இருக்க மந்திரங்களை சொல்லி ஹோம குண்டத்தில் அக்னி பகவான் கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். இது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கையாலேயே இந்த ஹோமத்தை ஒவ்வொருத்தரும் பண்ணலாம். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலம், உள்ள தூய்மை, உலக நன்மை, இதுதான் குறிக்கோளா வச்சு இந்த ஹோமத்தை பண்ண போறோம். கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல அன்னைக்கு வருவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு 1 லட்சம் தடவை அந்த ஹனுமான் சாலிசா ஆனது காலையில 5 மணிக்கு பூர்வாங்க பூஜை வச்சு ஆரம்பிப்போம். அந்த நாள் முழுக்க ஒவ்வொரு 45 நிமிடத்துல ஒரு 7 முறை ஹனுமான் சாலிசா ஜபம் செய்து இந்த ஹோமம் நடக்கும். அதனால கிட்டத்தட்ட 1 லட்சம் தடவை அந்த ஒரு நாள்ல மட்டும் ஹனுமான் சாலிசா ஆனது நம்ம ஜபம் பண்ணி இந்த வேள்வி ஹோமம் யாகம் பண்ண இருக்கிறோம். நாம இதுக்கு எல்லாரும் வரணும், வந்து பயன் பெறணும், இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தான் இந்த ஏற்பாடே நம்ம செஞ்சிருக்கோம். நாம கொண்டாட்டம் அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னா வெற்றியின் போதுதான் கொண்டாட்டம் இருக்கும். சின்மயா மிஷன் 75 வருட காலங்களாக ஆன்மீக பணிகளை வெற்றிகரமா நடத்திட்டு வராங்க. இதனை கொண்டாடும் முகமாக எல்லா சின்மயா மிஷனும் இந்த 108 ஹோமகுண்டம் வைத்து ஹனுமான் சாலிசா ஹோமம் பண்ணிட்டு வராங்க. அதுலயும் கோயம்புத்தூர் இந்த வாட்டி ரொம்பவும் சிறப்பா இந்த ஹோமத்தை பண்ண போறாங்க. இந்த ஹோமம் பண்ணும் போது சில சந்தேகங்கள் நமக்கு வரலாம். ஆண்கள் மட்டும்தான் ஹனுமான்ஜியை வழிபடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா பெண்களும் இந்த ஹோமத்தை பண்ணக்கூடியதுதான் இந்த ஹோமத்தினுடைய சிறப்பு. நம்ம வீட்டுல தாத்தா பாட்டி பெரியவங்களா இருப்பாங்க. பெரியவங்களால கீழே உட்காந்து ஹோமம் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கலாம். கண்டிப்பா இந்த ஹோமத்தை பெரியவங்களும் வந்து பண்ணலாம். அவங்களுக்கு கீழே உட்கார்றதுக்கான அந்த ஸ்டூல் வசதிகள் எல்லாமே சின்மயா மிஷனால ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அதனால எல்லோருமே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த ஹோமத்துல கலந்து கொள்ள முடியும். இந்த ஹோமத்துக்கு கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா பாசஸ்லாம் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற சந்தேகங்கள் நமக்கு இருக்கலாம். யாரை கான்டாக்ட் பண்ணா இந்த பாசஸ் நீங்களாம் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த நம்பர் உங்களுக்கு சொல்றேன். ஸ்ரீ வேணுகோபால்ஜி 95524587 இந்த இலக்கத்திற்கும், ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ்ஜி 999453500091, ஸ்ரீமதி ஜோஷ்னா 6384239753 இந்த இலக்கங்களை தொடர்பு கொண்டால் நீங்க இந்த ஹோமத்துக்கு வரக்கூடிய பாஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஹோமம் எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா
கோயம்புத்தூர் வடவள்ளி மருதம் விளையாட்டு அரங்கத்தில், அதுவும் சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்குது. இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறது நம்மளாம் பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதனால அனைவருமே இந்த ஹோமத்துக்கு வருகை தந்து இறைவனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.